ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய அருண். இங்கிலீஷ் பார்க்கலாம் சேனல் மூலியம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, அதே சமயம் ரொம்ப ரொம்ப பேசிக்காக அடிப்படையில் பிகினர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோன்னு சொல்லுவேன். எதுக்காகனா இங்கிலீஷில் பேசிக்காக நான் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் முக்கியம், அந்த அடிப்படையில் சில வாக்கியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்தில் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம், ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம கான்வர்சேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஸோ கான்வர்சேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஷினை நீங்கள் கரெக்டாக கேட்கணும். அந்த கேள்வி வாக்கியத்துக்கு WH கொஷின் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ WH கொஷின் அப்படின்னா சிம்பிளாக இப்போ இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயத்தை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாட்டு, வேறு, ஒய் இதை வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஷின் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்கிறேன். கிராமர் தெரிஞ்சு தான் நான் இங்கிலீஷ் நல்லா பேசணும். கிராமட்டிக்கலாக நான் ரொம்ப சூப்பராக இலக்கண ரீதியாக இப்போ நம்ம தமிழில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இலக்கண ரீதியாகவும் நம்ம பேசணும். ஸோ இலக்கணத்தை நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பர்ஃபெக்டாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இல்லையா? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பர்ஃபெக்ட் கிராமரை வச்சு பேசணும் அப்படிங்கிறத தள்ளி வச்சுட்டு சில வாக்கியங்கள், சில இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன உதாரணங்களை வச்சு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷை உங்களுக்கு ஃப்ளோவில் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான கருத்து. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ வாட்டு, வேறு, ஒய் இதை வச்சு ஒரு கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் பிஃபோராக நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடியோட எண்டில் நான் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வாக்கியத்தை பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. வீடியோட எண்டில் அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நம்ம ஒரு கொஷின் கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்கணும். இப்போ வேர் அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க? எங்கே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது எங்கே செல்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்கணும், சரிங்களா? இப்போ வேர் ஆர் யூ கோயிங், எங்கே சென்று கொண்டு இருக்கிறாய். இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு கொஷினை நம்ம கேட்க முடியும். அந்த இடத்துல வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்கலாம், வேர் டிட் யூ கோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ அருண், நான் எதை அருண் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வேர் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு, எங்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உங்கள் மனசுக்கு, உங்களோட எண்ணத்துக்கு, உங்களோட தாட்டுக்கு, அதாவது உங்களுக்கு வாயில் நுழையக்கூடிய வார்த்தை. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபுல்லாகவே என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு பர்சனலான விஷயம், நான் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறப்போ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், அது எப்படி டேக் ஓவர் பண்ணேன், அண்ட் மோர் ஓவர் உங்களோட லைஃப்பில் அது வரும்போது எப்படி அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸையும் நான் நம்மளோட சேனலில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட பர்சனலான அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே சமயம் இந்த ஒரு வீடியோலையும் எனக்கு சில இங்கிலீஷ் நான் கற்றுக்கும் பொழுது சில வார்த்தைகள் எனக்கு ஃப்ளோவாகவே எனக்கு வரல. ஆக்சுவலி சில வார்த்தைகள் ஸோ அந்த வார்த்தைகள் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 டைம்ஸ், ஒரு 1000 வாட்டியாவது நான் கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மினிமலாக நீங்கள் அதே மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண, ஒரு வார்த்தை, ஒரு மொழி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் வெல் கிளியராக மைண்டில் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் ஃப்ளோவாக பேசணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தெளிவாக பேச ஆரம்பிங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் நீங்கள் வார்த்தையை நீங்கள் தெளிவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு அந்த ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விதமும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை ஃபஸ்ட்டு ஃப்ளோவாக பேச ஆரம்பிங்க. ஸோ அந்த ஃப்ளோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் தவறு பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வேர், எங்கே அப்படிங்கிறத வச்சு எப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க? வேர் யூ கோன்னே சிம்பிளாகவே கேளுங்க. அதுக்கு நீங்கள் கிராமர் எதுவுமே போட வேணாம். உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தை வேர் யூ கோ. கிராமராக நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு யாருமே உங்களை வந்து சுட்டி காட்டி நீங்கள் கரெக்டாக தான் பேசணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு பேசுங்க. வேர்னா எங்கே, ஒய்னா ஏன். இப்போது ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து ஏன் செய்கிற அப்படின்னு கேட்குற பட்சத்தில் நீங்கள் ஒய் டூ திஸ் ஒர்க் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுங்கள். கிராமர் ரீதியாக ஒய் டிட் யூ டூ திஸ் ஒர்க், ஒய் டூ யூ டூ திஸ் ஒர்க், ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் ஒர்க், இதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. இப்படிலாம் கேட்குறதுக்கான வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வேர்னா எங்கே, ஒய்னா ஏன், அண்ட் முக்கியமான விஷயம் வாட், என்ன. இதை வச்சு நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்போம், நிறைய விஷயங்கள், நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக உங்களுக்கு தெரிய வரும் எப்போனா நீங்கள்
WH கொஷினை ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஃபெமிலியராக வந்துச்சுன்னா அடுத்த லெவல் போகணுன்னு உங்கள் மனசே சொல்லும். அப்போ நீங்கள் அடுத்த லெவலில் பர்ஃபெக்டாக பேச ஆரம்பிப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி, கான்ஃபிடென்ட். அருண், இன்னும் சிம்பிளாக சொல்ல அருண் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எப்படி வாட் ஆர் யூ டூன்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி வாட் டு யூ டூ. இப்போது இல்லை அருண், கிராமர் ரீதியாக இல்லாமல் நான் சிம்பிளாக பேசலாமா கேட்கலாமா அருண்? தாராளமாக கேளுங்க, தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வாக்கியம். ஸோ கண்டிப்பாக வாட்டை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ வாட்னா என்ன, வேர்னா எங்கே, தென் ஒன் மோர், எஸ் என்னது தேர்ட் ஒன் என்ன, வாட்டு, வேறு, ஒய், ஒய்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூணுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேள்வி வாக்கியங்கள். இது மூணுத்தை வச்சு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். கிராமர் ரீதியாக, இலக்கண ரீதியாக இப்போதைக்கு வேண்டாம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எல்லாருமே ட்ரை பண்ணணும், எல்லோரும் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு மொழி தவழ கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஒரு குழந்தைக்கு எப்படி பழகுமோ ஒரு மொழி, அதே மாதிரி தான் நீங்களும் பழகி ஒவ்வொரு லாங்குவேஜ் ஈஸியாக பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் அருண். டேக் கேர் அண்ட் சைனிங் ஆஃப். பாய்.